திருச்சியில் போதை மாத்திரைகளை விற்ற 3 பேர் கைது. 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகள், செல்போன்கள், வாகனங்கள் பறிமுதல். திருச்சி பொன்மலை காவல் நிலைய ஆய்வாளர் திருவனந்தன் மேற்பார்வையில் சப் இன்ஸ்பெக்டர் வினோத் மற்றும் விக்னேஷ், புவனேஸ்வரன் மற்றும் பொன்மலை காவல்துறையினர் பொன்மலைப்பட்டி ரோடு சாய்பாபா கோவில் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கு இடமாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்களை பிடித்து விசாரித்தபோது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டபோது பொன்மலைப்பட்டி மலையடிவாரம் பகுதியைச் சேர்ந்த ரோஹித் ஜான், பொன்மலை மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த சந்துரு என்பது தெரியவந்தது. மேலும் அவர்கள் கையில் போதை மாத்திரைகளை வைத்திருந்தது தெரியவந்தது. அவர்கள் இருவரும் வேறு ஒரு நபரிடம் சட்டவிரோதமாக போதை மாத்திரைகளை வாங்கி விற்பனை செய்தது தெரியவந்தது. மேலும் 2 பேரிடமும் காவல்துறையினர் தீவிர விசாரணை செய்ததில் இவர்கள் போதை மாத்திரை வாங்கும் நபரான திருச்சி ஸ்ரீரங்கம் ராகவேந்திராபுரத்தைச் சேர்ந்த ராஜகோபால் என்பவரது மகன் வினோ என்பவனை சந்துருவின் வாட்ஸ்அப் மூலம் பேசி பொன்மலைக்கு வரச் செய்து அவனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டபோது போதை மாத்திரைகளை மொத்தமாக விற்பனை செய்தது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2018 போதை மாத்திரைகளை விற்பனைக்கு பயன்படுத்திய 5 செல்போன்கள், இருசக்கர வாகனம், கார் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர்.